துணையாக வந்தவளும் பாதியிலே போய் சேர்ந்தாள். என் துயரத்தை சொல்லக்கூட ஆளில்லாமல் ஆக்கி வைத்தாள். மழலை சத்தம் கேட்டிடவே வரமில்லாமல் போனதப்பா. என் மனக்குறையை தீர்க்க இன்று யாருமில்லா நிலைதானப்பா. 7-10 ஆண்டுகள் நான் ஏறி வந்த ஏணி இது. இன்று ஏதுமற்ற அனாதையாய் நான் நிற்பதுதான் விதியாயுது. சமையலறை பக்கம் போனால் அவள் வாசனை வீசுதப்பா. நான் சாய்ந்து அமர போனால் அவள் நினைவுகள் வாட்டுதப்பா. பாசமுடன் சாப்பிட்டாயா என கேட்கலில்லை. என் பாதியுடல் போன பின்பு மீதியுடல் வாழவில்லை. பெற்றெடுத்த பிள்ளை இருந்தால் தோள் கொடுக்க வந்திருப்பாங்க. வெற்று கையை பிடித்து கொண்டு ஆறுதல்கள் தந்திருப்பான். தனியாக சோறுண்ணும் தட்டு கூட அழுதப்பா. என் தலையணை நினைந்திடவே இரவு மட்டும் நீளுதப்பா. வாசல் கதவு திறக்கும் சத்தம் எப்போதாவது கேட்காதா? எவர் வாயாரும் தாத்தா என ஒரு முறைதான் கூப்பிடாதா? சாவு வந்து சேரும் வரை இதுதானே என் கதையா? இல்லை சாமியிடம் நான் முறையிட இது ஒன்றுதான் வழியா? சமையலறை பக்கம் போனால் அவள் வாசனை வீசுதப்பா. நான் சாய்ந்து அமர போனால் அவள் நினைவுகள் வாட்டுதப்பா. பாசமுடன் சாப்பிட்டாயா என கேட்கலில்லை. என் பாதியுடல் போன பின்பு மீதியுடல் வாழவில்லை. பெற்றெடுத்த பிள்ளை இருந்தால் தோள் கொடுக்க வந்திருப்பான். என் வெற்று கையை பிடித்து கொண்டு ஆறுதல்கள் தந்திருப்பான்.